பொதுவாக விஜயுடைய ஜாதகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரம் 22/6/1974 அவர் பிறந்திருக்காரு. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே கடகராசியில் இருக்கும். அது இல்லாமல் கன்னியா லக்னத்தில் இருக்கும். ஸோ இவருடைய பர்த்லேயே இவருக்கு சூரிய தசை நடக்கும்போது இவர் அரசியலுக்கு வரணுங்கிறது இவருடைய ஜாதகத்திலேயே இருக்குங்கிறதுனால தான் அவர் முதல்ல ஜாதகத்துக்கு வந்தார். அப்போ 74 அப்படிங்கும்போது 50 முடிஞ்சு 51 வயசு இப்போ இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கடகராசிக்கு அதிபதி சந்திரன் போது கன்னியா லக்னத்துக்கு அதிபதி அப்படிங்கும்போது புதன். அப்போ பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது சனி திசையில் பிறந்திருப்பார். அப்போ சனி தசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 17 வருஷம் இருக்கும். ஆனால் இவர் பிறக்கும் போதே 2 வயசு 10 மாதம் 2 நாள் தான் இவருக்கு சனி தசை இருந்தது. அதுக்கப்புறம் 17 வருஷம் புதன் தசை அப்படிங்கும்போது 19 வயசோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கேது தசை 7 வருஷம், கிட்டத்தட்ட 26 வயசு வரைக்குமே கேது தசை முடிஞ்சு 36 46 வயசு வரைக்குமே சுக்கிர தசை. அப்போ அந்த சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை தான் இவருக்கு அந்த அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகளையும் அரசியல் சார்ந்த ஒரு நுழைவையும் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய தசை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கிறனால தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்தார். பொதுவாக இவருடைய 41வது வயதிலேயே இவர் அரசியலுக்குண்டான பாதைகளை தெளிவுபடுத்தக்கூடிய கிரகமான செவ்வாய் அவருக்கு கொடுத்துட்டார். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இவருடைய லக்னாதிபதி கன்னிங்கிறனால இவருக்கு இயற்கையாகவே, ஏன்னா புதன் அதிபதி, அப்போ இயற்கையாகவே அந்த சாதுரியத்தனம், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்கே செய்யணும் எங்கே செய்யக்கூடாதுங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும். இப்போ பொதுவாக மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட கருத்து கேட்பாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் தான் எடுக்கிற முடிவை தான் சரின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம்ங்கிறது இவருக்கு இருக்கும்.